ஆதிபகவன் திருவடிகளை என் மனம் மொழி மெய்களால் வணங்கி நாம் இன்று திருக்குறள் வகுப்பை தொடங்குவோம். இது இல்வாழ்க்கை என்கிற அதிகாரத்தில் 5வது அதிகாரத்தில் 8வது குறள். இது என்ன சொல்லுது? இல்வாழ்வான் என்பவன் துறவரத்தில் இருப்பவனை விட உயர்ந்தவன்கிறத கருத்தையே சொல்லுது. போன குறள்ல சொன்ன மாதிரியே இயல்பினான் வாழ்க்கை வாழ்வன் என்பான் உயர்வார்கள் எல்லாம் தலை வந்துச்சு. இதுல ஆற்றின் ஒழுக்கி அரண் இழுக்கா இல்வாழ்க்கை நோட்பாரின் நோன்மை உடைத்து. முதல்ல ஆற்றின் ஒழுக்கின 6 கூட்டல் இன் ஆற்றின் 6 கூட்டல் இன் ஆற்றின். 6னா ஒரு வழியில் ஓடிக்கொண்டிருக்கிறது, அது 6. சும்மா தண்ணி ஓடிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு வெள்ளம் ஓடிட்டு இருக்கிறார். ஆனால் அதற்கென்று ஒரு வழியை உருவாக்கி அந்த வழியாக நீர் ஓடிக்கொண்டிருந்தால் அந்த வழிக்கு தான் 6ன்னு பேர். இப்போ 6ன்னா வழி அல்லது நெறி. மனிதர்களை பொறுத்தளவுக்கு நம்ம நடத்தைக்கு நெறி அது 6. ஒழுகலாறு அது அழுக்கா இருந்துச்சுன்னா அழுக்காறு. சரி, இப்ப வெறுமனே 6ன்னு சொன்னா நல்ல நெறி, நல்ல நெறி, நல்ல நடத்தை நெறி, அதான் 6. ஆற்றின் அப்போ அவர்கள் நல்ல நடத்தை நெறியில் ஒழுக்கி. ஒழுக்கிங்கிறது நம்மளே நடந்துட்டோம்னா ஒழுகுதல். ஒழுகி அப்படின்னா நான் நடந்து கொண்டேன். தன்பினை ஒழுகின தன்பினை நான் செய்யறேன், நான் ஒழுகுகிறேன், நல்ல நெறியில் ஒழுகுகிறேன், நல்ல நெறியில் ஒழுக்குகிறேன். ஒழுக்கி அப்படின்னா மற்றவர்களை, பிறவினை, இது பேர் பிறவினை. அப்ப நல்ல நெறியில் பிறரை ஒழுக்கி பிறரை நடத்தினா யார் அந்த பிறர்னா துறவு நிலையில் இருப்பவர்கள். ஏன்னா அவனுக்கு சாப்பாடு யார் கொடுக்கணும்? இல்லறத்தால் தான் கொடுக்கணும். முன்னத்து குறள் சொல்லியிருக்காரு, துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. அப்போ இந்த துறவிகிட்ட சாப்பிட்றதுக்கு கூட பொருள் இருக்காது, உணவு இருக்காது. இல்லறத்தானுடைய கடமை. அவன் நேரம் அவனுக்கு எப்போ வேணுமோ அவனுக்கு வேணுங்கிற உணவு, உடை, மருந்து எல்லாமே கொடுக்கணும். அதனால இல்வாழ்வான் தான் ஆற்றின் ஒழுக்கி அரண் இழுக்கா. அந்த துறவரத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் செய்து அவர்களை அந்த துறவு நெறியில் ஒழுகச் செய்து, அதான் ஆற்றின் ஒழுக்கி. இது புரிஞ்சுச்சு இல்லைங்களா? ஆற்றின் ஒழுக்கினா நல்ல தூய அறநெறியில் துறவரத்தில் இருப்பவர்களை நடக்கச் செய்து பிறவினை ஒழுக்கி அரண் இழுக்கா. இவனும் இல்லறத்தின்படி இழுக்கா அப்படின்னா விலகுதல், இழுக்கா அப்படின்னா விலகாமல், இழுக்கி. இழுக்கினா விலகி, விலக்கி. இங்க இழுக்கா அப்படின்னா விலகாமல். இவனுக்கு என்னென்ன இல்லறத்தானுக்கு கடமைகள் விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதன்படி நடந்து விலகாமல் இருந்து இழுக்காது அப்படின்னு இங்க இருக்க வேண்டியது. அங்க கடைக்குறையாக அரண் இழுக்கா இல்வாழ்க்கை. இப்ப அந்த இல்வாழ்க்கையானது நோட்பாரின் நோன்மை உடைத்து. நோட்பார் அப்படின்னா என்னன்னா நூலுதல் செய்யறவன் தான் நோட்பார். நூலுதல்னா தாங்கிக் கொள்ளுதல், பொறுத்து கொள்ளுதல். அவன் எதையெல்லாம் பொறுத்துக்கிறான்? துறவரத்தில் இருக்கிறவன் பசியை பொறுத்துக்குவான், தூக்கத்தை பொறுத்துக்குவான், உடல் வலியை பொறுத்துக்குவான், எல்லாவற்றையுமே பொறுத்துக் கொள்வான். அவனுக்கு பசி நோக்கார் குந்துஞ்சார் அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த நோட்பாரின் நோன்மை உடைத்து. இப்போ ஒன்று இல்வாழ்க்கை, இன்னொன்று நோட்பார். துறவரத்தில் இருக்கிற நோன்மை அப்படின்னா 2 பொருள் இருக்கு. ஒன்று வலிமை, இன்னொன்று பொறுமை. 2வது பொறுமை. இந்த இடத்துல வலிமை தான். வலிமை உடையது. எது வலிமை உடையது? இல்வாழ்க்கை தான் வலிமை உடையது. எதை விட வலிமை உடையது? நோட்பாரினுடைய துறவர வாழ்க்கையை விட வலிமை உடையது. எப்படி இருக்கணும் அந்த இல்வாழ்க்கை? ஆற்றின் ஒழுக்கி துறவரத்தில்
துறவு நெறியில் ஒழுகச் செய்து அதுக்கு வேணுங்கிற எல்லாம் உணவு இதெல்லாம் கொடுக்கணும். கொடுத்து தானும் இல்லற நெறியில் இருந்து விலகாமல் இருக்கின்ற அந்த இல்வாழ்க்கையானது துறவு வாழ்க்கையை விட வலிமை உடையது. அழகாக சொல்லிட்டார். நீ முதல் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இது இல்வாழ்க்கை தான். அதுதான் இயல்பான வாழ்க்கை. துறவு வாழ்க்கை அப்புறம் பார்க்கலாம். துறவரம் வரும்போது நம்ம அதை பார்ப்போம். யாருக்கு துறவரங்கள்? இப்போதைக்கு எல்லாத்துக்கும் மேன்மையானது ஒரு இல்லறம். துறவரத்தில் மேன்மையானது இல்லறமே அப்படின்னு திருவள்ளுவர் தீர்ப்பு கொடுக்கிறார். நன்றி, வணக்கம்.